அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு. நாம் பல ஜனனங்களையும் தப்பி மேலான இந்த மனித பிறவி எடுத்தது கடவுளின் திருவருளை பெறுவதற்கே. எவ்வகை பிரயாசத்தினாலாவது அந்த அருளை அடைய வேண்டும். கடவுளின் அருளை எதனால் பெறக்கூடும்? ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் கடவுள் அருளை பெறக்கூடும், அல்லது வேறெந்த வழியாலும் சிறிதும் பெறக்கூடாதென்று உறுதியாக அறிதல் வேண்டும். அருள் என்பது கடவுள் தயவு, ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு. ஆதலால் சிறு வெளிச்சத்தை கொண்டு பெரு வெளிச்சத்தை பெறுவது போல் சிறிய தயவாகிய ஜீவ தயவை கொண்டு பெருந்தயவாகிய கடவுள் அருளை பெற வேண்டும். ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது யாதெனில், ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயமாக உண்டாகின்ற ஆன்ம உருக்கத்தை கொண்டு தெய்வ வழிபாடு செய்து வாழ்தல் என்று அறிய வேண்டும். ஜீவர்கள் விஷயமாக ஆன்ம உருக்கம் எப்போது உண்டாகும் எனில், ஜீவர்கள் பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை இவைகளால் துக்கத்தை அனுபவிக்க கண்ட போதாயினும் கேட்ட போதாயினும், இவ்வாறு உண்டாகுமென்று அறிந்த போதாயினும் ஆன்ம உருக்கம் உண்டாகுமென்று அறிய வேண்டும். ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயமாக ஆன்ம உருக்கம் காருண்யம் உண்டாக அந்த ஆன்மாவின் உள்ளிருக்கின்ற கடவுள் விளக்கமாகிய அருள் வெளிப்பட்டு பூரணமாக விளங்கும். அத்திருவருள் விளங்கவே கடவுள் இன்பம் அனுபவமாகி பூரணமாகும். அவ்வனுபவம் பூரணமாதலே கடவுள் வழிபாடு என்று அறிய வேண்டும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி. ஜீவகாருண்யம் விளங்கும்போது அறிவும் அன்பும் உடனாக நின்று விளங்கும். அதனால் உபகார சக்தி விளங்கும். அந்த உபகார சக்தியால் எல்லா நன்மைகளும் தோன்றும். அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடென்று அறியப்படும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. நம்முடைய தலைவராகிய கடவுளை நாம் அடைவதற்கு அவர் எழுந்தருளி இருக்கும் கோட்டையின் சாவியாகிய அருள் வேண்டும். அவ்வருள் அன்பினால் அல்லது வேறு வகையில் அடைவது அரிது. அவ்வன்பு ஜீவகாருண்யத்தால் அல்லது வேறு வகையில் வாராது. ஜீவகாருண்யத்தின் லாபமே அன்பு. பசியினால் வரும் துன்பத்தையும் கொலையினால் வரும் துன்பத்தையும் நிவர்த்தி செய்விப்பது பரஜீவகாருண்யம் ஆகும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. தயவான நன்றிகள். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை மருட்பகையை தவித்து நம்மை வாழ்விக்கும் வல்லமை கொண்டவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒருவரே ஆவார். தூய திருவடியை நாம் நீடு நினைந்து மருட்பகை நீங்கி மகிழ்வோடு வாழவே வேண்டும். நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. திருச்சிற்றம்பலம்.